அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது பேட்டி காண இருப்பது யார் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒருவர் தான் வழக்கறிஞர் தா. பொன்னிவளவன் அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அண்ணா வணக்கம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தலைமைச் செயலகம் சென்று கமிஷனரை மன்னிக்கவும் சபாநாயகரை சந்தித்து இருக்கிறார். ஒரு பெண் சந்தித்து உங்கள் கட்சியை சார்ந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எனது அன்பானன் SS பாலாஜி அவர்களை குறித்து ஒரு சின்ன புகார் கொடுத்திருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னா? மகத்தான மக்கள் தலைவர் பேச்சு தமிழர் அவர்களால் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொடையாக வழங்கிய ஆளுமிக்க அண்ணன் தான் அண்ணன் SS பாலாஜி அவர்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நிறைவடை போகுது. அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் திட்டங்கள், ஏராளமான நலத்திட்டங்கள், எளிய மக்களுக்கும் விரைவாக அரசின் திட்டங்கள் கொண்டு போய் சேர்ப்பதில் இன்றளவுக்கும் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான அண்ணன் தான் அவர். எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான் அவர். அந்த தொகுதியை சேர்ந்த இன்றளவுக்கும் மக்கள் சார்ந்த நலன்களில் அக்கறை கொண்டுள்ள SS பாலாஜி அவர்கள் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. முழுக்க அண்ணன் அவர்கள் தனது முகநூல் பதிவில் அதற்கான விளக்கத்தை தெளிவாக எழுதிவிட்டார். இல்ல, இது முகநூல் ஒரு இடத்தில் கூட நேரடியாக ஒரு இடத்திலே அண்ணன் சென்று பேசவில்லை. அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டை எப்படி சபாநாயகர் வாங்கினாரு? ஏன் கேள்வி. ஆனா அப்படியே அவர் உங்களை மிரட்டி இருந்தாலோ, உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்திருந்தாலோ, நீங்கள் யாரிடம் புகார் தர வேண்டும்? இந்த மாவட்டத்திற்கு SP இருக்கிறார், சந்தித்து நீங்கள் புகார் கொடுத்திருக்கலாம். இந்த மாவட்டத்திற்கு SP தான் ஹையர் ஆபீசர், அவரை சந்தித்து புகார் கொடுத்திருக்கலாம். உங்கள் புகாரின் உண்மைத்தன்மை இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்துக் கொள்ளட்டும் தாராளமாக. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் அந்த தொகுதி மக்கள் நலனுக்காக பல்வேறு நல திட்டங்களை பேசி பெற்று தந்தவர். அவர் மீது சாதாரண ஒரு தனியார் நிறுவனம் சபாநாயகருக்கு நேரடியாக புகார் தர சட்டத்தில் இடம் உண்டா? சட்டத்தை மீறிய ஒரு செயலாதான் அதை நம்ம பார்க்கிறோம். விவாதத்துக்கு வருவோம். ஒரு தனிநபர் சட்டமன்ற உறுப்பினர் மீது நேரடியாக சபாநாயகரிடம் புகார் தரலாமா? தருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அது அனுமதியே கிடையாது. நீங்க புகார் கொடுக்கணும், SP தான் கொடுத்துருக்கணும். புகார் தன்மை உண்மை இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் கைது கூட பண்ணட்டும். ஆனால் நீங்க நேரடியாக சபாநாயகர் சந்தித்து ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்நோக்கம் எங்களுக்கு புரிந்துவிட்டது. நீங்கள் யார் பின்புலத்தில் இயங்குகிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேர்தல் நேரத்தில் எப்படியாவது அண்ணன் மீது பொய் புகாரை சுமத்தி அவரை பெயரை கெடுக்க வேண்டும், அவர் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. மக்கள் அனைவருக்கும் உண்மை புரிந்துவிட்டது. அவர் 5 ஆண்டுகளில் அந்த தொகுதிக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கின்றார். மீண்டும் அவருக்கு அந்த தொகுதியிலே தலைவர் வாய்ப்பளித்தால் கூட அவர் மீண்டும் வெற்றி பெற என்பதை நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். அது அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு சபாநாயகர் அலுவலகத்துக்குள்ள போய் சபாநாயகரை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் வெளியே வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஊடகமா அங்க உள்ள போயிருக்குன்னா இது என்ன மாதிரியான பார்வை? ஒரு குறிப்பிட்ட ஊடகம் இருக்கு. சரி, அந்த குறிப்பிட்ட ஊடகம் நான் தவறா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாகரிகமான அரசியலை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சேனலா இந்த சேனல் இருக்கு. அதனால சொல்றோம், உண்மைத்தன்மை ஆராயவிலே உடனே செய்தி வெளியிட்டு அவதூற பரப்பிருத்து இதற்கு ஒரு கட்சி உடந்தையா இருக்குது. அந்த கட்சி இந்த சேனல் உடந்தையா இருக்கு. இது போன்ற தவறுகளை தொடர்ந்து அந்த செய்தி சேனல் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தி சேனலை நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு உடனடியாக பின்புலமாக இருக்கின்ற அந்த கட்சியை கண்டிக்கின்றோம். அந்த தனியார் நிறுவனத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம். நான் பாலாஜி அண்ணனை தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, அந்த நிறுவனத்தின் மீது நாங்க மான நஷ்ட வழக்கு தொடங்க போறோம்ன்றாங்க. இது தொடர்ந்து இதே போன்ற தவறான அவதூறுகளை ஒரு சிலர் பரப்புவது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். நீங்க நம்புறீங்களா? இல்ல அவதூறுன்றதே மக்கள் அறியக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு செல்வீங்க? ஒருபோதும் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர், எங்கள் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய நீரோட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. தேர்தல் யார் வெற்றி பெற வேண்டும் என்ற தீர்மானிக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எங்களை நீங்கள் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும், எவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்கள் கட்சியில் உள்ள கடைக்கோடி தொண்டனும் தலைவரின் கொள்கையை ஏற்று களமாடிக் கொண்டிருக்கின்றோம். அவதூறுகளை மக்களிடையே தெளிவாக
பரப்புரை செய்யக்கூடிய அந்த தீய சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை, அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கருத்தை தெளிவாக பதிய வைத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். அண்ணனுக்கு நன்றி.